ஹாய் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு இன்பமான இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கடி இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ எங்கள் மக வீட்டில் இருக்கீங்க. எங்கள் மக வீடு 2 பிள்ளைகள் வீடுக்கு இருக்காங்க. அவங்க வீடு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். பொங்கல்லாம் நல்லா வச்சுட்டேன், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். நீங்கள்லாம் சாமி கும்பிட்டீங்களா? பொங்கல் வச்சுட்டிங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்கிறேன், பழையன கழிஞ்சு புதுசாக வாழணும்னு போகி பண்டிகை கொண்டாடுறோம். அதுபோல் தீய சக்திகள் ஒரு வீட்டுகள்லையும் ஒரு தீய சக்திகள், குடும்பத்தை கெடுக்கிற தீய சக்திகள் யாராக இருந்தாலும் ஒழிஞ்சு போகணும். அந்த நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம்ல, அந்த தெய்வத்துக்கு தெரியும் எல்லாமே. அந்த தெய்வம் தீய சக்தியெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த புது வருடம் அதுமா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதுமா நான் தீய சக்தியெல்லாம் ஒழியன்னு சொல்லிட்டு இந்த தெய்வத்திட்டெல்லாம் ஒப்படைக்கிறேன். குடும்பத்தில் குழப்படி, எந்த குடும்பத்துலேயும் குழப்படி இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த மதுரை வளர்மதி வேண்டிக்கிறேன். அதுபோல் நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லோரும் பொங்கல் சந்தோஷமாக கொண்டாடுனீங்களா? நானும் பொங்கல் கொண்டாடிட்டேப்பா. பொங்கல்லாம் வச்சுட்டேன். தீபக் சபரிக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டேப்பா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. பாருங்கள், நான் காமிக்கிறேன் அவங்க சாப்பிட்றதெல்லாம். சரிங்களா? என்னென்ன சமைச்சேன்னு தெரியுமா? என்னென்ன சமைச்சேன்னு காமிக்கிறேன். என்னால் முடிஞ்சதை சமைச்சிட்டேப்பா. இருந்தாலும் வீட்டில் பாத்திரங்கள் தான் இல்லை, மாற்றி வைக்கிற பாத்திரம் ஒன்று கூட இல்லை. இருக்கிறத வச்சு மாற்றி அதிலே செஞ்சு வச்சுருக்கேன். பொங்கல்லாம் செஞ்சுருக்கேன். பாருங்கள், என் வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. நான் மதுரையில் இருக்கேன். நீங்களும் இது மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுங்க. நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க, யாரையும் தப்பாக பேசாதீங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதாங்க திரும்பி வரும். நம்ம நினைக்கிறோம் செத்த பிறகு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். கடவுள் இப்போலாம் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நமக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க, தீங்கு பேசாதீங்க. நல்லா இருங்க, நல்லா இருப்போம். பாருங்கள், நான் வீடியோ நான் சமைச்சது காமிக்கிறேன். பாருங்கள் சொந்தங்களே, அப்பளம் பொரிச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு பொரிச்சிருக்கேன். பொங்கல் எடுத்து சாப்பிட்றா தீபக்கு, பொங்கல் சாப்பிடு. அப்புறம் இந்த மொச்சக்காய் கூட்டு வச்சுருக்கிறேன். வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள், இது ஒரு குழம்பா, இது வெண்பொங்கலா, இது மணப்பொங்கல், இது அப்பளம், இது உருளைக்கிழங்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆயா செஞ்சதுதான். ரசம் வச்சுட்டேன், ஒரு சட்டியில் ரசம். சாமி கும்பிட்டுட்டேன், பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட்றாங்க பாவம், ரொம்ப பசிப்பா பயங்கரமாக. நிமிருங்கடா. டெய்லி சமைச்சு கொடுக்கலான்னு தான் ஆசை. ஆனால் தீய சக்திகள் என்னை விட மாட்டுறாங்களே. தீய சக்திகள் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் நம்மளும் வியாபாரம் பார்க்கணும் இல்லையா? அதனால் ஆயா வெளியே போயிடுறேன். பாருங்கப்பா எங்கள் வீடை. கரும்பு மணப்பொங்கல், கரும்பெல்லாம் வச்சுட்டேப்பா. 2 கரும்பு, இந்த கரும்பெல்லாம் வச்சாச்சு. கூரைப்பூவெல்லாம் வச்சுட்டேன். இதில் வச்சாச்சு கூரைப்பூவு. வீட்டு வாசல்லையும் கூரைப்பூ வச்சுட்டேன். பாருங்க, அப்படியே ஆயாவுக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டேன். கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பாருங்க, வேப்ப மரத்துக்குமே நான் கூரைப்பூ வச்சு விட்டேன். கரண்டு பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வச்சு விட்டேன்ப்பா. அது பூரா குப்பையாக கிடந்துச்சு, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி விட்டுட்டேன். எங்களுக்கும் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், மோடி கோலம். அதில் தண்ணி வருது, அதுக்கு ஒரு டியூப் செட் பண்ணணும். அதில் பிடிச்சி தான் அன்றைக்கி கழுவுனேன். கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதப்பா கோலம் பாருங்க, நல்லா இருக்கா? கோலம் நல்லா இருக்கா? வாழ்க வளமுடன். பொங்கல் வாழ்த்துக்கள். சரிங்களா?
கூரைப்பூ எல்லா வீட்லேயும் வைங்க. கூரைப்பூ வச்சா நல்லது. தீய சக்திகள் வீட்டுக்கு வராது. அப்படியே சின்ன வீட்டுக்கு போவோம். சின்ன வீட்லேயும் கரும்பு வச்சுட்டேப்பா. கூரைப்பூ நல்லா வச்சுருக்கேன். அப்படியே வாங்க உள்ளே போவோம். பொங்கல் நல்லா கொண்டாடிட்டியா? சாப்பிட்டியா? என்னென்ன சாப்பிட்ட? சாப்பிட்டியா? அம்மா அப்பா பேச கேளுப்பா. ஒழுக்கமாயிரு, எங்கேயும் போகாத. உயிர் புரண்டுக தான் பிரச்சனை பண்ணி விடுவாங்க. பார்த்து பத்திரமா ரெஸ்ட் எடு, தூங்கு, எங்கேயும் போகாதீங்கடா. வீட்டில் இருடா. வெளியே போய் என்ன செய்ய போகிற? சாப்பிட்டேல, ரெஸ்ட் எடு. மத்தியானம் சாப்பாடு சாப்பிடு. ஒயிட் ரைஸு. எங்கே போகிற? அவன் பின்னாடி எதுக்கு போகிற? அவன் பின்னாடி போகக்கூடாதுப்பா. ஸ்டீபன் பின்னாடி. ஸ்டீபன் நல்லவன் இல்லை. உன்னை விட அவன் அறிவே இல்லாதவன். போகாதப்பா யார் பின்னாடியும். நல்லதில்ல. அம்மா பேச்ச கேளுப்பா. அம்மா தான் உங்கள் தெய்வம்ப்பா. ஒயிட் ரைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து சாப்பிடுங்க. நானும் தூங்க போகிறேன். சாப்பிடுங்க, பத்திரமா இருங்க. பாருங்களேன், சாம்பார் வெந்துக்கிட்டு இருக்குப்பா. அவங்களுக்கு பசிக்குதுன்ட்டாங்கப்பா. அதனால் நான் சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டேப்பா. இது மொச்சை பயிறு வேகுது கொஞ்சோன்னு. சட்டி இல்லாமல் இந்த இதில் வச்சுருக்கிறேன். சரிங்களா? பாருங்க, நீங்களே என்னென்ன சமைச்சிங்கன்ட்டு ஆயாட்ட சொல்லுங்கள். சந்தோஷமாக இருப்போம், எல்லோரும் ஜாலியாக இருப்போம். யூடியூப் சொந்தங்கள் எல்லா பேருமே. நானும் போய் சாப்பிட்றேன்ப்பா. எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. அதனால் நானும் போய் சாப்பிட போகிறேன். போட்டா வீட்டில் வைக்கிறோம். அது போட்டா சும்மா பெரும் போட்டா இல்லை, தெய்வமே எங்கள் பழைய சந்தோஷத்தை கொடுங்க. தெய்வமே எங்கள் பழைய சந்தோஷம் கொடுங்க. என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், ஏன் இப்படி நடக்குது? அந்த தீய சக்தியை ஒளிய வைக்கணும். அந்த தீய சக்தி யாராக இருந்தாலும் எங்களை விட்டு விலக்கி விடணும். தீய சக்தியை எங்களை விலக்கி விடணும். தீய சக்தியை விலக்கி விடணும். தீய சக்தியை விலக்கி விடணும். தெய்வமே